ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான டிஷ் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, ஒரு எக்கு, அப்புறம் சப்பாத்தி. நான் ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, கடுகு நல்லா வெடித்த பிறகு அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு நம்ம வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்த பிறகு நம்ம அதில் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே உப்பு நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்த பிறகு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உப்புனா கூட ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா நான் ரோஸ்ட் பண்ண பிறகு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், எனக்கு பூண்டு பிடிக்கும், அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ, தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, பூண்டு, ஸோ இதெல்லாமே நான் இப்போ வரைக்கும் சேர்த்துருக்கேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு முட்டையை நான் ஆல்ரெடி உடைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து உடனே நம்ம கிண்டக்கூடாது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். அது கொஞ்சம் அந்த அடியில் வெந்த பிறகு நம்ம அதை கிண்டும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கிண்டுறேன். ஸோ அது எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, அது பாத்திரத்துலேயும் அது பிடிக்காதபடி அதை நான் நல்லா கிண்டி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு முட்டை என்ன ஆகும் அப்படின்னா கீழே அடி பிடிக்காது. இன்னும் முட்டை மற்ற எல்லாத்தோடு சேர்ந்து அது நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துடும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்ன மசாலா உங்களுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூளும் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நான் ஃப்ளேவருக்காக, டேஸ்ட்டுக்காக நான் மட்டன் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா மசாலா அதோட கெட்டி ஆயிரும். ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு முட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைமில் எனக்கு தேவைப்படுற அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று பார்த்தேன் அப்படின்னா, நான் நடுவில் ஆயில் எதுவுமே சேர்க்கலை. ஸ்டார்டிங்கில் போட்ட கொஞ்சம் ஆயில் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தி, ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சப்பாத்தி சேர்த்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கொரியாண்டர் லீஃபையும் நான் சேர்த்து நல்லா நான் அதையும் இதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ